Hello friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது Telugu sentences தான். நம்ம daily lifeல யூஸ் பண்ற மாதிரியான ஒரு 30 sentences தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். First one, என்ன நம்பு அப்படினு சொல்றதுக்கு நன்னு நம்மு அப்படினா என்ன நம்பு அப்படினு சொல்றது. Next one, நாளை என்னை அழைக்கவும். நாளை என்னை அழைக்கவும், அதாவது call me tomorrow அப்படினு சொல்வாங்கல்ல. சோ அதுக்கு வந்து தெலுங்குல నాకు రేపు కాల్ చెయ్యి. నాకు రేపు కాల్ చెయ్యి அப்படினா எனக்கு நாளைக்கு ஃபோன் செய் அப்படினு சொல்றது. எனக்கு நாளைக்கு ஃபோன் செய், ஃபோன் பண்ணு அப்படினு சொல்றது. call me tomorrow அப்படினு சொல்வாங்கல்ல. சோ அதுக்கு నాకు రేపు కాల్ చెయ్యి அப்படினு சொல்வாங்க. Next one, நீங்க வரீங்களா அப்படினு கேக்குறதுக்கு నువ్వు వస్తావా அப்படினா நீங்க வரீங்களா அப்படினு கேக்குறது. Next one, இந்த வழியில் செல்லுங்க, அதாவது இந்த பாதையில போங்க அப்படினு சொல்வாங்கல்ல. சோ அதுக்கு வந்து ఈ మార్గంలో వెళ్ళండి அப்படினா இந்த வழியா போங்க அப்படினு சொல்றது. ఈ మార్గంలో వెళ్ళండి. Next one, ஏதோ ஒரு நாள் அப்படினு சொல்றதுக்கு ஏதோ ఒక రోజు அப்படினா ஏதோ ஒரு நாள் அப்படினு சொல்றது. Next one, உங்களுக்கு தண்ணி வேணுமா அப்படினு கேக்குறதுக்கு మీకు నీరు కావాలా அப்படினா உங்களுக்கு தண்ணி வேணுமா. நீரு means தண்ணி. ஸோ காவாலா அப்படின்னா வேணுமா அப்படின்னு கேட்குறது. உங்களுக்கு அப்படின்னா மீக்கு. ஸோ ஃபுல் சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு தண்ணி வேணுமா அப்படின்னு கேட்குறதுக்கு மீக்கு நீரு காவாலா. நெக்ஸ்ட் ஒன், நான் சாப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு నేను తింటున్నాను அப்படின்னு நான் சாப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு నేను తిన్నాను அப்படின்னா நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் ஒன், வேற ஏதாவது அப்படின்னு சொல்றதுக்கு ఇంకా ఏమైనా அப்படின்னா வேற ஏதாவது. நெக்ஸ்ட் ஒன், நான் அப்படி நினைக்கல அப்படின்னு சொல்றதுக்கு నేను అలా అనుకోవడం లేదు அப்படின்னா நான் அப்படி நினைக்கல அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் ஒன், ராமர் ஒரு புத்தகத்தை படிக்கிறார் அப்படின்னு சொல்றதுக்கு రాముడు ఒక పుస్తకం చదువుతున్నాడు. నెక్స్ట్ వన్, మేలపారు அப்படின்னு சொல்றதுக்கு ముందుకు చూడు அப்படின்னா மேலப்பாரு அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் ஒன், நான் சொல்வதை கேளுங்க, அதாவது நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுக்கு வந்து நான் மாட்டு வினண்டி அப்படின்னா நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்றது. நான் மாட்டு வினண்டி. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு ஹிந்தி கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொல்றதுக்கு నాకు హిందీ కొంచెమే తెలుసు அப்படின்னா எனக்கு ஹிந்தி கொஞ்சம் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதான் నాకు ஹிந்தி கொஞ்சமே తెలుసు. நெக்ஸ்ட் ஒன், உங்களுக்கு தமிழ் தெரியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு మీకు தமிழம் తెలుసా அப்படின்னா உங்களுக்கு தமிழ் தெரியுமா அப்படின்னு கேட்குறது. మీకు தமிழம் తెలుసா. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு மலையாளம் தெரியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு నాకు மலையாளம் తెలియదు அப்படின்னா எனக்கு மலையாளம் தெரியாது அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு నాకు ఏమి తెలియదు
నాకు ఏమీ తెలియదు அப்படின்னா எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன் எனக்கு நல்லா தெரியும். எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு నాకు బాగా తెలుసు. నాకు బాగా తెలుసు அப்படின்னா எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் என்னுடன் வரீங்களா? நீங்கள் என்னுடன் வரீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு మీరు నాతో వస్తున్నారా? మీరు నాతో వస్తున్నారా அப்படின்னா நீங்கள் என்னுடன் வரீங்களா அப்படின்னு கேட்குறது. நாட்டோ அப்படின்னா என்னுடன். நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் சொல்வது உண்மைதான். நீங்கள் சொல்வது உண்மைதான், அதாவது நீங்கள் சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு நம்ம சொல்வோம்ல. ஸோ அதுக்கு தெலுங்குல మీరు చెప్పేది నిజం. మీరు చెప్పేది నిజం. మీరు చెప్పేది నిజం அப்படின்னா நீங்கள் சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன் எனக்கு கை கொடு. எனக்கு கை கொடு அப்படின்னு சொல்கிறதுக்கு నాకు చెయ్యి ఇవ్వు. నాకు చెయ్యి ఇవ్వు அப்படின்னா எனக்கு கை கொடு அப்படின்னு சொல்கிறது. இவ்வு அப்படின்னா கொடு, చెయ్యి அப்படின்னா கை. ஸோ நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் என் நேரத்தை வீணடிக்கிறீங்க. நீங்கள் என் நேரத்தை வீணடிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு మీరు నా సమయాన్ని వృధా చేస్తున్నారు. మీరు నా సమయాన్ని వృధா చేస్తున్నారు அப்படின்னா நீங்கள் என் நேரத்தை வீணடிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறது. మీరు அப்படின்னா நீங்கள், నా సమయాన్ని அப்படின்னா என் நேரத்தை, వృధా చేస్తున్నారు அப்படின்னா வீணடிக்கிறீங்க, వృధా చేస్తున్నారు. ஃபுல் சென்டென்ஸ் మీరు నా సమయాన్ని వృధా చేస్తున్నారు அப்படின்னா நீங்கள் என் நேரத்தை வீணடிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன் என்னால் நம்ப முடியலை. என்னால் நம்ப முடியலை அப்படின்னு சொல்கிறதுக்கு నేను నమ్మలేను. నేను నమ్మలేను அப்படின்னா என்னால் நம்ப முடியலை அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன் என்னால் காத்திருக்க முடியாது. என்னால் காத்திருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு నేను వేచి ఉండలేను. నేను వేచి ఉండలేను அப்படின்னா என்னால் காத்திருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது. నేను వేచి ఉండలేను அப்படின்னா என்னால் காத்திருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன் எனக்கு நேரம் இல்லை. எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு నాకు సమయం లేదు. నాకు సమయం లేదు அப்படின்னா எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன் நான் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறேன். நான் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறேன், அதாவது ஐ ஃபீல் மச் பெட்டர். ஐ ஃபீல் மச் பெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதுக்கு தெலுங்குல నేను చాలా బాగున్నాను. నేను చాలా బాగున్నాను அப்படின்னா நான் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன் நான் ஒன்று வெறுக்கிறேன். நான் ஒன்று வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு నేను నిన్ను ద్వేషిస్తున్నాను. నేను నిన్ను ద్వేషిస్తున్నాను. ద్వేషిస్తున్నాను. నేను నిన్ను ద్వేషిస్తున్నాను. நான் ஒன்று வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன் நான் நம்புகிறேன். நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு నేను అలా ఆశిస్తున్నాను. నేను అలా ఆశిస్తున్నాను. నేను అలా ఆశిస్తున్నాను அப்படின்னா நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன் நான் அப்படித்தான் நினைக்கிறேன். நான் அப்படித்தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு నేను అలా అనుకుంటున్నాను. నేను అలా అనుకుంటున్నాను அப்படின்னா நான் அப்படித்தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன் நான் முயற்சி செய்வேன். நான் முயற்சி செய்வேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு నేను ప్రయత్నిస్తాను. నేను ప్రయత్నిస్తాను அப்படின்னா நான் முயற்சி செய்வேன் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன் நான் தயாராக இருக்கேன். நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு నేను తయారుగా ఉన్నాను. నేను తయారుగా ఉన్నాను அப்படின்னா நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் நம்ம ஒரு 30+ டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரியான தெலுங்கு சென்டென்சஸ் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.